Hi friends, நான் உங்கள் விஷ்ணு. இதுவும் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோஷாப் பீட்டா வெர்ஷன் எப்படி டவுன்லோட் பண்ணது வித் ஒரிஜினல் க்ளவுட். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், கூகுள் எடுத்துக்கோங்க. அடோப்னு சர்ச் பண்ணிங்கன்னா அடோப் ஓப்பன் ஆகும். அடோப்பில் வந்து நீங்கள் க்ளவுட் க்ரியேட்டிவ் க்ளவுட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஃபோட்டோஷாப் டிசைன் எல்லாமே ஸ்டார்ட் ஆஃப் ஃப்ரீ ட்ரையல். இந்த ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து சைன்இன் பண்ணணும். நான் வந்து சைன்இன் பண்ணியிருக்கேன். நான் இப்போ அதை லாக் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு திருப்பி நான் எப்படி சைன்இன் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஜஸ்ட் நான் லாக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு என்னென்னா ஃபர்ஸ்ட் இது வரும்போது இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் காட்டும். நான் அந்த இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணால் ஜஸ்ட் சைன்இன் கொடுத்துட்டேன். நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கேன். இப்போ அக்கௌண்ட் இல்லாதவங்க என்ன பண்ணால் கிரியேட் ஏ நியூ அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன். நியூ அக்கௌண்ட்டில் போனீங்கன்னா கூகுள் வச்சுலாம். நீங்கள் வந்து அக்கௌண்ட் டைப் பண்ணணும்னு கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஆல்ரெடி கூகுள் ஐடி வச்சுருப்பீங்க இல்லை உங்களோட லேப்டாப் சிஸ்டமில், அதை நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஜஸ்ட் ஒரு லாகின் கொடுத்தோன்னே அதுவாக உங்களுக்கு வந்து ஒரு சைன் பேஜ்குள்ளே போயிடும். ஏன்னா நீங்கள் எந்த ஒரு டீட்டெயிலும் ஃபில் பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி நீங்கள் அந்த ஜிமெயிலுக்குள்ளே ஒரு டீட்டெயில் ஃபில் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த டீட்டெயிலே வந்து இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஒன்ஸ் நீங்கள் லாகின் ஆகி உங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் ஆன பிறகு என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் லாகின் பேஜ் ஓப்பன் ஆன உடனே நீங்கள் என்ன இங்கே மேலே வந்து ஒரு கொரியர் க்ளவுட்னு இருக்கும். அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேஜ்குள்ளே போகும். அதாவது அடோப் கிரியேட்டிவ் க்ளவுட்னு ஒரு இது இருக்குது. நம்மளுக்கு எப்படி ப்ளே ஸ்டோரு ஆப் ஸ்டோர் இருக்கும், அது மாதிரி அடோப்க்கு வந்து கிரியேட்டிவ் க்ளவுட் தான். இதெல்லாம் நம்ம அப்போ எல்லாமே டவுன்லோட் பண்ண போகிறோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் வந்து இது டவுன்லோட் பண்ணணும். இது ஆன்லைனில் நம்ம அவ்வளோ யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இதை உங்களுக்கு அந்த பேஜுக்கு தொட்டவுடனே இங்கே உங்களுக்கு காட்டும் கிரியேட்டிவ் க்ளவுட் டெஸ்க்டாப்னு. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிடுங்க. நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இப்போ டவுன்லோட் ஆனது உங்களுக்கு இங்கே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸ்டார்ட்டில் நீங்கள் ஜஸ்ட்டாக டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு எனக்கு. இதில் என்னென்னா, இது நீங்கள் அடோப் சம்மந்தமான எல்லாமே நீங்கள் வந்து இதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடோப்பில் எத்தனை சாஃப்ட்வேர்ஸ் இருக்கோ நீங்கள் எல்லாமே இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் வந்து ஆப்ஸில் போகிறேன். இப்போ ஆப்ஸில் தான் நான் போய் டவுன்லோட் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போது இதெல்லாம் கரண்ட்டாக டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். கரண்ட்டில் இருக்குது. இதில் நீங்கள் அப்டேட்டும் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபர்ஸ்ட்டு பீட்டா வெர்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். பீட்டா வெர்ஷன் நீங்கள் போட்டுருவாங்க. சைடில் மெனு போர்டில் பார்த்தீங்கன்னா பீட்டா ஆப்ஸ்னு இருக்கும். அந்த ஆப்ஸ்குள்ளே போனீங்கன்னா இங்கே பீட்டாவோட சம்மந்தப்பட்ட எல்லாமே இருக்கும். இல்லுஸ்ட்ரேட்டர், ப்ரீமியம் ப்ரோ, ப்ரீமியம் ரஷ் எல்லாமே இருக்கும். நான் வந்து பீட்டா வெர்ஷனில் ஃபோட்டோஷாப் தான் ஆல்ரெடி இந்த மாதிரி இன்ஸ்டால் இங்கே ஃபோட்டோஷாப்பில் காட்டும். இன்ஸ்டாலுக்கு தான் இங்கே லோடிங் ஆகி இன்ஸ்டால் பர்சன்டேஜ் காட்டும். முடிஞ்சோடனே ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து உங்களோட ஸ்டார்ட்டில் அது வந்துடும். ஸ்டார்ட்டில் அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணுங்கள், நம்ம ஒரு அக்கௌண்ட் கொடுத்து சைன்இன் பண்ணியிருப்போம்ல, இங்கே ஃபோட்டோஷாப்போட க்ளவுட் கிரியேட்டை இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு அக்கௌண்ட் சைன்இன் பண்ணியிருப்போம். இந்த அக்கௌண்ட் என்ன பண்ணுங்கள், இதே உங்களோட ஃபோட்டோஷாப் பீட்டா வெர்ஷனுக்குள்ளே போயிட்டு மோஸ்ட்டாக அது கேட்காது. நம்ம ஆல்ரெடி க்ளவுடில் இருந்தால் டவுன்லோடே பண்ணுறோம். ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக அதுலேயும் சைன்இன் ஆகிருக்கும். சப்போஸ் சைன்இன் ஆகலைன்னா என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் என்ன ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி க்ளவுட் இன்ஸ்டால் பண்ணீங்களோ அதே ஜிமெயில் ஐடியை வந்து ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் லாகின் பண்ணணும். அப்படி லாகின் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோஷாப் வெர்ஷன் ஓப்பன் ஆகி அதில் இருக்க ஜென்ரேட்டிவ் ரன் ஆகும். நீங்கள் வெறும் பீட்டா வெர்ஷன் டவுன்லோட் பண்ணால் ஜென்ரேட்டிவ் ரன் ஆகாது. அந்த அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணால் தான் உங்களுக்கு ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், நாலேஜபிளாகவும் வந்திருக்கும். பிடிச்சிருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.